நீண்ட கால ப்ரொடக்ஷனில் இருக்கிற படங்களில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருமோ அதெல்லாம் இந்த படத்தையும் இருக்கு. லிட்ரலி இன்டர்வல் வரைக்கும், அதாவது இந்த முதல் 1.5 மணி நேரம் வரைக்கும் கதை டேக் ஆஃப் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகி பயங்கரமாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஏதாவது சும்மா கதைன்னு சொல்லிடணும்ல, ஒன்றுமே நடக்கல. ஜஸ்ட் ஃபூலிங் அரௌண்ட் கடுப்பேற்றி விட்டுருக்காங்க. பூத் பங்களால கூட எப்பயுமே ஃபுல் மேக்கப்பில் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிற ஹீரோயின்ஸ் அங்கேருந்து தப்பிக்கிறது தான் ஐடியாவாக இருந்தாலும் அதை அப்பப்போ மறந்து சிச்சுவேஷனுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் என்னத்தையாவது செஞ்சுட்டு இருக்கிற ஹீரோ கேரக்டர். என் வில்லன் கூட அப்படி தான், இவங்களை டார்மெண்ட் பண்ணுறது தான் ஐடியா. ஆனால் திடீர்னு மறந்துட்டு எப்போல்லாம் கதை தேவை அப்போ மட்டும் வருவார். இப்படி ரேண்டமாக போகுது படம். தாத்தாவை தேடி பிடிச்சே ஆகணும். ரொம்ப சீரியஸ் மூடோட தான் ஹைதராபாத் வராரு பிரபாஸ். ஆனால் அந்த வேலை பார்க்குற நிதி அகர்வால் நன்னா இருக்காங்களேன்னு அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு, காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பாட்டிக்காக உயிரே கொடுப்பேன் ரேஞ்செல்லாம் பேசிட்டு என்ன ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு யாருமே அவரை கேட்கவே இல்லை. கொஞ்ச நேரத்தில் மாளவிகா கேரக்டர் வராங்க. அவங்க கூட இந்த ஜலம்புல ஜங்ஸ் லவ் பைட் அப்படி இப்படின்னு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களே சென்டிமெண்ட்டில் சீரியஸாக இல்லைன்னா ஆடியன்ஸே அந்த எமோஷனோட கனெக்ட் ஆக போகிறாங்க. சரி, அந்த லவ் சீன்ஸாவது நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. திடீர்னு தாலி சென்டிமெண்ட்டை கொண்டு வராங்க. கிளைமேக்ஸில் பிரம்மாண்டமான அம்மன் சிலை, 7 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன், மூலாதாரம், சுவாதிஷ்டம், 7 சக்கரங்கள், அது இதுன்னு உருட்டல் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல போமன் இரானி வராரு. அவர் பேரே டாக்டர் பத்மபூஷன். ஆனால் அவர் பத்மபூஷன் அவார்டு வாங்கினவர் கிடையாது, பேரே பத்மபூஷன். இதுலேருந்து ஆக்சுவலாக ஒரு கியூவை எடுத்துக்கிட்டு இந்த படத்துக்கு வந்து பீக் பிளாக் பஸ்டர் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். பாவம் இரானி வந்து ஹிப்னடைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்குது. ஆல்ரெடி பாதி தூக்கத்தில் இருக்கும் நம்ம. ஸோ அவர் ஹிப்னடைஸ் பண்ணுறாருன்னும் போது நம்மளுக்கு முழுசாக தூக்கம் தான் வருது.